அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் நேர ஸ்நாக்ஸு ஓட்டு பக்கோடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். வீட்டில் நமக்கு அரிசி மாவு கடல மாவு இருந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸோட பிரச்சனையே இருக்காது பசங்களுக்கு. 2க்கு 1 நம்ம மெஷர்மெண்ட் வச்சோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக வருது ஓட்டு பக்கோடா. கடையில் வாங்குறத விட இது நம்ம ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ரொம்ப அதிகமாக போட வேணாம், ஏன்னா இது ஸ்நாக்ஸு தான். நம்ம அதிகமாக போட்டோம்னா ஒரு மாதிரி பொரிக்கும் பொழுது கலர் ரொம்ப டார்க்காயிரும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாமே டபுளாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் மிதமான சூட்டில் காய வச்ச எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் நமக்கு குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா வராது. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பதம் கரெக்டாக இருக்கணும். ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப குழக்குழன்னு இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் நமக்கு லேசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு உரலில் நம்ம புழிஞ்சு போடும்பொழுது நமக்கு நல்லா வரும். இதுலேருந்து எள்ளு, ஜீரகம், ஓமம் எதுவுமே போட வேணாம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் போட்டோம்னா இந்த அச்சில் அப்புறம் வெளியே வராது, அடைச்சிக்கும். இல்லை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி எண்ணெயை அடுப்பில் காய வச்சு ஒரு மிதமான சூட்டில் போட்டுக்கலாம். ரொம்பவே காயக்கூடாது எண்ணெய். பாருங்கள், இதே மாதிரி அடுப்பில் இப்படியே விட்டிங்கன்னா கூட அழகாக இறங்கும். பாருங்கள், சூப்பராக பாதி பாதியாக அப்படி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லை, ஆயிலில் அதே டைரெக்டாக போடுறது ஆவி அடிக்கும். ஒரு சில சமயம் அப்படி ரொம்பவும் சூடாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே ஆயிலே தான் நான் எல்லாத்தையுமே புழிஞ்சு விட்டேன். ஒரு சிலருக்கு பிகினர்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் தட்டில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் சரசரன்னு இருக்கிறதெல்லாம் அப்படியே அமுங்கும். அந்த டைமில் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது சீக்கிரமே ஆயிரும். இந்த ஸ்நாக்ஸு பிள்ளைங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா மாதிரி இந்த அச்சில் போட்டிருக்கிறேன். இதே மாவில் நம்ம முறுக்கும் கூட புழிஞ்சு விடலாம். முறுக்கை விட இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு ரிப்பன் பக்கோடா. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி இருக்குதுன்னு